வெல்கம் டு ஆஃபி மெல்டிங் குக். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சாக்லேட் புட்டிங் ரெசிபி தான். ரொம்ப டேஸ்டியாக சூப்பர் டெலிஷியஸாக இருக்கும். குட்டீஸ் பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்குன்னா இந்த புட்டிங் கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு ஆஃபி மெல்டிங் குக். இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவு 1/4 கப் எடுத்துக்கோங்க. அதே 1/4 கப்புக்கு கொக்கோ பவுடர் இருந்தால் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வரும். அது கூட 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு விஸ்க் வச்சோ இல்லை ஸ்பூன் கரண்டி எதுனாலும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதோட கட்டிகள் எதுவும் இல்லாதபடிக்கு நல்லா தண்ணியாக லிக்யூடாக எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே ஒரு பக்கம் ஓரமாக வச்சிடலாம். இன்னொரு பக்கம் நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது கூட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த கொக்கோ பவுடர் கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, அது ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சுகர் கூட இன்னும் சேர்த்துக்கலாம். பட் அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சுகர் சேர்த்துக்கோங்க. ஒன்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திக்கான உங்களுக்கு பதத்துக்கு வரும். அந்த டைமில் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எந்த பாத்திரம் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, புட்டிங் என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா ஜஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 hours நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான சாக்லேட் புட்டிங் ரெடி ஆகிடும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் அடுப்பில் ரெடி பண்ணிகிட்டே இருக்கும் போதும் வேறு பாத்திரத்தில் உடனே மாற்றிடணும். கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் உடனே மாற்றினீங்கன்னா தான் ஒரு சூப்பரான சாக்லேட் புட்டிங் உங்களுக்கு மோல்டில் கரெக்டாக வரும். உங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்னா இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஆஃபி மெல்டிங்கை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.